ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியின் பாதம் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணை அருள் கொண்டு சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பும் நன்றியும். மேஷராசி அன்பர்களே, உலகமெங்கும் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷராசி அன்பர்களுக்கு குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும், குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். சோபகிருது ஆண்டிலே உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். சென்ற ஆண்டிலே உங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு பகவான் உங்களுக்கு தர்ம அதிபதியான குரு பகவான் ஜென்மத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையுமே பார்த்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் சென்ற ஆண்டெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அனைத்து விஷயங்களையும் உங்களை தவிர்த்து, இந்த மேஷராசி அன்பர்களை தவிர்த்து, இந்த மேஷராசியின் நீங்கள் பதவியில் இருந்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பதவிகளை கிடைத்திருக்கும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கும், அல்லது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் ஏதேனும் நடந்திருக்கும். சிறந்த உங்களுடைய தாயார், உங்களுடைய மூதாதையர்களில் சொத்தும், உங்களுடைய மூதாதையர்களுடைய அனுகூலமும், உங்களுடைய மூதாதையர்களின் செல்வமும் உங்களுக்கு சென்ற ஆண்டிலே கிடைத்திருக்கும். எண்ணிய காரியத்தை எண்ணியவாறே செயலாற்றி இருப்பீர்கள். இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் ஓய மாட்டார்கள் என்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒருவர் மீது பாசம் வச்சிட்டிங்கன்னா அந்த பாசம் விஷம் ஆனாலும் கூட தெரியாது. ஆனால் ஒருவரை விஷமாக நினைத்து விட்டால் அவர்கள் என்ன பாசத்தோடு இருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே தாங்கள் இருக்கும் அன்பர்கள் என்றால் அது மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுடைய ஹீரோ. நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க தான் உங்களுடைய முதல் எதிரியாக இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்க முடியாமல் பல இடங்களிலே தோல்விகளை அடைய காரணமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் கவனமாக சிந்திக்கணும், கவனமாக செயலாற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேகமும் இந்த வேகம் என்பது கொஞ்சம் சுதாரணமாக இருக்கணும். வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு விவேகமாக செயல்படணும். இதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தரும் என்று நம்ம பதிவில் சொல்லிக்கொள்கிறோம். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு சித்திரை 18ஆம் நாள் 1/5/2019 2024 அன்று குரு பகவான் தங்களுடைய ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மாலை 5:19 வாக்கிய பஞ்சாங்கம் படி பயிற்சியாகிறார். அப்போது உங்களுடைய அதிபதி 9ஆம் அதிபதி 9க்கும் 12க்கும் அதிபதி உங்களுடைய தனஸ்தானத்திலே, வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே பயணித்து 6ஆம் இடத்தையும் உங்களுடைய ஆரோக்கிய இடத்தையும்
அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தையும் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். இதனால் வந்துட்டு நீண்ட நெடிய காலமாக புத்திர பாக்கியமே இல்லை எங்களுக்கு என்ற அன்பர்களுக்கு என்ற தம்பதிகளுக்கு கர்மம் செய்வதற்காக ஒரு புத்திரம் பிறக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழிலிலோ சிறு தொழில் முதல் குறு தொழில் முதல் பெரிய தொழில் வரையும் ஒரு நீண்ட நெடிய காலமாக வந்துட்டு இருந்து வந்த பல தடைகள் தாமதங்கள் அதிலே பெரிய இழப்புகள்லாம் வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் எண்ணிய வளர்ச்சியை எட்டப் போகிறது என்று தெரிவித்துக் கொள்கலாம். 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் இதில் வந்துட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். இந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆயில வந்துட்டு தீர்க்கமாக கொடுத்துட்றார் குரு பகவான். அதே போல் வம்பு வழக்குகள் இருந்தால் அதை நீண்டு கொண்டு போவதற்கு வழிவகை செய்கிறார். அப்போது நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ட்டிக்கிட்ட உங்கள் மீது ஒரு வழக்கு வம்பு வழக்குகள் இருக்கிறது, ஒரு தீராத கடன் பிரச்சனை இருக்கிறது. அதை வந்துட்டு சம்பந்தப்பட்ட அன்பர்களுடன் அமர்ந்து உங்களுடைய நிலையை எடுத்து சொல்லி அதில் இருக்கும் உண்மைகளை கண்டறிந்து எளிமையாக தீர்வு காணும் பொழுதோ அதிலிருந்து விடுபட்டு ஒரு சிறந்த யோகத்தையும் கொடுக்கும். சிறந்த யோகம் எல்லாம் தீராத கடன் இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, நாளைக்கே வந்து வச்சா தான் நம்ம வந்துட்டு உயிர் தப்பிக்க முடியும், உயிர் வாழ முடியும், மான மரியாதையோடு வாழ முடியும். அந்த பட்சத்தில் நீங்கள் ஒரு அமர்ந்து ஒரு சிறு ஆலோசனை பண்ணி அதன் மூலம் தீர்வு காண ஒரு பெரிய ஒரு லக்கி தானே, ஒரு அதிர்ஷ்டம் தானே. அந்த மாதிரி விஷயங்களில் அதிர்ஷ்டம் என்பது கோடி கோடியாக பணம் வந்தால் மட்டும்தான் இல்லை. ஒரு தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டால் அதுவே பெரிய அதிர்ஷ்டம். நீண்ட நெடிய காலமாக வந்துட்டு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த கோர்ட்டு கேஸ் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது, அது பெரிய அதிர்ஷ்டம். ஒரு நீண்ட நெடிய காலமாக நீங்கள் வந்துட்டு ஒருவரிடம் பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வந்து திரும்ப வராமலே இருக்குது. அதற்கு இந்த பணம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உட்கார்ந்து உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பணம் வர தொடங்கும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீண்ட நெடிய காலமாக ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு டெபாசிட் பண்ணியோ அல்லது ஒரு முதலீடு பண்ணியோ வராமல் இருக்குது அந்த பணம் அப்படின்னா அந்த பணம் தற்போது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போல் விபத்துக்களாலும் மன உளைச்சல்களாலும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, கவனம் வேண்டும் என்று தான் குரு பகவான் சொல்கிறார். இப்போது இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்தையும் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் ருணரோக சத்துரு குரு பார்க்கும் இடம் பலம் பெறும் என்பது ஜோதிட விதி. அப்போது குரு எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்க வேண்டும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது, மறைமுக சூட்சமம். அப்போது 5ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை குரு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்துட்டு பார்ப்பது நல்லது தான். இருந்த போதிலும் சில விஷயங்கள் அதில் மைனஸும் இருக்குது. வேலை தேடிக்கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு நீண்ட நெடிய காலமாக வேலை தேடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பண்ணிட்டு ஒரு பெரிய அரசாங்க பதவியில் இருக்கீங்க, அதன் மூலிமா வந்துட்டு சில எதிர்ப்புகள் வந்து உங்கள் அந்த பதவி இழப்பதற்கு வாய்ப்புகள் வரும். ஒரு கடன் வந்துட்டு நீண்ட நெடிய கடனாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், முடிவில்லாத கடனாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு தீராத சிகிச்சையை தீராத உடல் வியாதிகளுக்கு அந்த சிகிச்சையை எடுத்து கொண்டே இருக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். அப்போ என்னென்னா இதில் கவனமாக நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பதவிகளை காத்துக்கொள்ளலாம், உங்களுடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலாம், உங்களுடைய கடன் பெரிய வட்டியை போட்டு இரட்டிப்பு வட்டியாக மாறாமல் பார்த்து கொள்ளலாம் என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார். இப்போது
5ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இங்கே வந்துட்டு உங்களுக்கு இவர் வந்து தர்மஸ்தானாதிபதி. இந்த தர்மஸ்தானாதிபதி தன்னோட நிலைக்கு 2ஆம் இடத்திலே மறைகிறார். அப்போது 2ஆம் இடத்திலே இருந்து 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பான நிலை என்றாலும் கூட சில பாதகத்தையும் தருகிறது, பல யோகத்தையும் தருகிறது. ஒருவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ராசி என்பது சந்திரன் கடக்கக்கூடிய 2.25 நாட்கள். அந்த 2.25 நாட்களும் சந்திர பகவான் 3 நட்சத்திரங்களில் 9 பாதங்களில் பயணிப்பார். இந்த காலகட்டங்கள், இந்த 9 பாதம் என்பது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்கள் என்பது என்னன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 2 நாளைக்கு 48 மணி நேரம். இந்த இந்த அந்த கால் நாள் என்று கணக்கட்ட 6 மணி நேரம், 48, 54 மணி நேரங்கள் இந்த சந்திர பகவான் ஒரு ராசியிலே பயணிப்பார். அப்போது ஒரு ராசி என்பது ஒரே ராசி தான். அதில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரங்களிலே 2.25 நாட்கள் சந்திர பகவான் பயணிக்கும் போது 27 லக்னங்கள் உதயமாகிறது. 2.25 நாட்களுக்கும் ஒரே ராசி, நட்சத்திரங்கள் வேறு, ராசி ஒன்று, நட்சத்திரங்கள் வேறு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் லக்னம் என்பது 27 லக்னம் உதயமாகிறது. இந்த 27 லக்னத்திலே 27 விதமான மனம் சம்பந்தப்பட்ட 27 குணங்களை படைத்த மனிதன் தோன்றுகிறான். 27 ஜனனங்கள், 27 வகையான ஜனனங்கள் இங்கே உதயமாகிறது. இதில் வந்துட்டு நட்சத்திரம் மாறும், நட்சத்திர பாதங்கள் மாறும், நாட்கள் மாறும், அதிலே வந்துட்டு ஓரைகள் மாறும், திதிகள் மாறும், கரணங்கள் மாறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை தான் வந்துட்டு தினப்பலனுக்கும் இந்த எங்களுக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டிவியில் சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் மனக்குறை வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் வந்துட்டு இதனுடைய உண்மையான தத்துவார்த்தம். அப்போ ஒரு ராசிக்கு நம்ம பலன் சொல்கிறது சரியா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியான பலன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது சந்திர பகவான் 2.25 நாட்கள் அந்த ராசியை கடக்கும் வரை இதில் வந்துட்டு 27 விதமான குணங்களை கொண்ட அன்பர்கள் பிறக்கிறார்கள். அந்த 27 குணங்களை கொண்ட பிரதிபலிப்பு தான் ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பது. அந்த 80 வகையான மனித மனங்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாத 80 வகையான வாழ்வியல் தத்துவார்த்தத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி, ஒவ்வொரு எண்ணத்தை நோக்கி, ஒவ்வொரு குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம். இதுதான் வந்து உண்மை. இதில் வந்துட்டு இந்த ராசி பலனில் 70 விழுக்காடு 5 விழுக்காடு தினப்பலனுக்கு சரியாக வருமானு கேட்டால் சரியாக வராது. இப்போது கோச்சார பலனில் அந்த குரு பகவான் உங்களுக்கு 1 ஆண்டு காலமாக வந்துட்டு பயணிப்பார். ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 1 ஆண்டு காலங்கள் பயணிப்பார். அதுவும் ஒரு ஆண்டு காலம் அந்த ராசியை கடப்பதற்காகிறது. இருந்த போதிலும் குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தையும் கடக்கும் போது அங்கே பலனும் மாறி வரும். அதே போல் உங்களுடைய 6ஆம் இடத்து பார்வையும் மாறும், 8ஆம் இடத்து பார்வையும் மாறும், 9ஆம் 10ஆம் இடத்து பார்வையும் மாறி இந்த குரு பகவான் பயணிப்பார். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சனி பகவானுடைய பயிற்சி தான் வந்துட்டு ஒருவருடைய ஜாதகத்துடைய திருப்பி போடக்கூடிய கிரக அமைப்பாகும். அப்போது சனி பகவானும் இங்கே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்திலே வருவது சிறப்பு. குரு பகவான் 2, 5, 9, 11ஆம் ஸ்தானங்களிலே பயணிக்கும் போது வாழ்விலே பல வெற்றிகளை சாதிக்க முடியும் என்றெல்லாம் வந்து ஜோதிட விதிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. இது உண்மை என்றாலும் கூட உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே வருவது ஒரு சுப காரியங்கள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் 9ஆம் அதிபதி தனக்கு 6ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே நடப்பது உங்களுடைய மூதாதைகளில் உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக வந்து ஒரு பொருள் இழப்போ ஒரு விரயமோ ஏற்படும் என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் இவரே வந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும் என்பது ஒரு விதி.
பார்க்கும் இடம் வளர வேண்டுமா, அப்போது ருணரோக சத்திரை ஸ்தானத்தை பார்க்கிற, அப்போது ருணரோக சத்திரன் நமக்கு வளரணுமா, அந்த ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது 8ஆம் இடத்தை பார்க்குற, அப்போ ஆயுளுக்கு வந்துட்டு நல்லா சுபமாக இருக்கிற, அதில் வந்துட்டு வழக்கு குலம் நீண்டு கொண்டு போகும். இதில் வந்துட்டு விபத்து குலம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் தீராத நோய்களுக்கும் மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் வந்துட்டு 10ஆம் இடத்தை, இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தால் அதில் பெரிய இழப்புகள் ஏற்படும், எதிரிகள் ஏற்படுவார்கள் என்பதெல்லாம் இந்த 6ஆம் இடம் சொல்கிறது. 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 10ஆம் இடம் தான் மேஷ ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் தான் வந்து ஒரு சிறு தொழில், சிறு குறு தொழில் முதல் பெரிய தொழில் வரை உங்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். சொந்த தொழில் செய்கிறீர்களா, அதில் வந்து உங்களுக்கு பெரிய பொருளாதார உயர்வு ஏற்படும். அதே போல் வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை, தற்பொழுது உங்களுக்கு இந்த குறையை தீர்த்து வைக்கப் போகிறார் இந்த 2ஆம் இடத்திலே வரும் குரு பகவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே 55 விழுக்காடு தான் வந்துட்டு பலமாகி இருக்கிறது. அப்போது 55 விழுக்காடுனா மிச்சம் வந்துட்டு 45 விழுக்காடு கவனத்தோடு இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே தாங்கள் செய்யும் வேலையிலும், தாங்கள் ஆரோக்கியத்திலும், தாங்கள் வழக்குகளிலும், தங்கள் முன்னோர்களின் ஆரோக்கியத்திலும் இதெல்லாம் வந்துட்டு கவனம் செலுத்த வேண்டும். இதில் வந்து வீட்டில் வந்து ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு பல விரயங்கள் ஆவதற்கும் வாய்ப்புகளும். இவரே வந்து 12ஆம் அதிபதியமாகி இப்போ 2ஆம் இடத்திலே குடும்பத்தில் உங்கள் அக்கா தங்கச்சி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து தன விரயம் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று வந்து இந்த குரு பகவான் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கர்மாதிபதியான சனி பகவான், அதே போல் லாபாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பாதகஸ்தானத்திலே ஆட்சி செய்து உங்களுடைய ராசியையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் செய்யும் பணியிலே உங்களுக்கு ஒரு முன் இருந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் உங்களுடைய தளர்வு செய்ய சொல்லும் மன சோர்வை தரும். அதே போல் வந்து ஆதிக்கமாக வந்துட்டு அதிகாரத்தோடு வேலை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல உங்களுடைய பதவியில் வந்துட்டு புத்திரர்களாலும் அதே போல் உங்களுடைய பதவிகளுக்கும் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு கஷ்டங்களும் வர இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்திலையும் வந்துட்டு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவிகளுக்கும் நீங்கள் செய்யும் வேலையிலே பதவிகள் எதெல்லாம் உயர்ந்த பதவிகள் அந்த பதவியில் ஆபத்து வர இருக்கிறது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்லாமல் உங்களை ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ வந்து சனி பகவான் பார்க்கும் இடம் கெடும். அப்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜெயம் தரும். குரு பகவான் வளர்க்கிறார், இவர் வந்து சனி பகவான் அதை வந்து தடுக்கிறார் என்பதை நம்ம இப்போ வந்து இந்த சனி பகவான் பாதகஸ்தானத்திலே இருப்பது ஒரு சிறந்த நிலையில் உங்கள் பாதகாதிபதி மூலத்திரிகோணத்திலே பலமாக இருப்பது இந்த காலகட்டங்கள் 2.25 வருடங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் மட்டும்தான் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு குரோதி வருடத்திலே உங்களுக்கு 55 விழுக்காடு தான் வந்துட்டு சிறப்பாக இருக்கும். மித்த 45 விழுக்காடு வந்துட்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. என்ன அன்பர்களே, இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விதிகளாக சொல்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி பலன் கூட ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது. இதில் வந்துட்டு உங்களை ஜனகால ஜாதகம் பலமாக இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு தான் வந்து இந்த குரு பகவான் எந்த நிலையிலிருந்து அந்த உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அதை நம்ம பார்க்கணும். கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு மட்டும்தான் பார்க்குறோம். ராசியினுடைய இந்த குரு பகவான் ஒருவருக்கு 10 சுற்றுகள் வருவார், அது 10 பாராயம் வருவார். அதே போல் வந்து சனி பகவான் 4 சுற்றுகள் வருவார். இந்த 4 சுற்றும் இந்த 12 சுற்றுலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வந்துட்டு புரட்டி போற்று எப்போது வளம், எப்போது வளர்ச்சி, எப்போது எழுச்சி, எப்போது தளர்ச்சி என்ற நிலைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று சொல்லுகிறது. நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா
உங்களுடைய ருணரோக சத்துரு, அதாவது எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் மேலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை மேலே நீங்கள் வந்துட்டு சுறுசுறுப்பாக இருந்து உங்களுடைய வேலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல் வேலை தேடி கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடி கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வம்பு வழக்கில் இருந்து வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி உங்களை எதிரியோடு உட்கார்ந்து பேசும்பொழுது அதிலே ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பதிவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன அன்பர்களே, நீங்கள் வந்துட்டு தற்பொழுது குரு பகவான் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயணிக்கப் போகிறார். அப்போ வந்துட்டு சந்திர பகவானை நீங்கள் வந்து அம்பாலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வழிபட வேண்டும். அம்பாலை நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய இந்த பதிவில் சொன்ன அனைத்து மைனஸான பாயிண்ட்டும் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ப்ளஸ் எல்லாமே டபுள் ப்ளஸ்ஸாக மாறி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி செய்து தரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல வாழ்க்கையின் வழிக்கு ஒளிகாட்டும் விதமாக நல்ல பதிவினை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை. நம்ம வந்துட்டு பிறர் போல வந்துட்டு இதை வந்து பலன் சொல்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மை நிலையை இங்கே எடுத்து சொல்கிறோம். எனக்கு தெரிந்த விதிகளை நம்ம சொல்கிறோம். அதில் வந்துட்டு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக எழுதி போடுங்க. இது எல்லாமே வந்துட்டு பிரபஞ்சத்தின் சக்தியால் தான் எல்லாமே நடக்கிறது. பிரபஞ்சமே நம்ம வந்துட்டு நூட்கள், நம்ம வந்து பொம்மை, நம்மளை ஆட்டி வைக்கும் நூட்கள் வந்து கிரகங்கள். அந்த கிரகங்கள் என்ன சொல்கிறதோ அதன் வழி தான் நம்ம இங்கே நடந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மேசராசி அன்பர்கள் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் நிதான போக்கை பிடிச்சிங்கன்னா நிதானமாகவும் ஒரு ஆலோசனை பெற்று எப்பவுமே செயல்பட வேண்டும். உங்களுடைய மனைவியாரை, குறைந்தபட்சம் உங்களுடைய மனைவியாரை, அது மட்டுமல்ல உங்களோட நண்பரை வந்துட்டு ஆலோசனை பெற்று தான் வந்துட்டு நீங்கள் செய்யப்பொழுது உங்களுடைய வெற்றிகள் நிச்சயமாக நிர்ணயிக்க முடியும் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வந்துட்டு உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மூலாதாரம். உங்களுடைய நண்பர்கள் தான் வந்துட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் முதல்ல நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பிட்டீங்கன்னா அவங்க பெரிய இழப்புகளை ஏற்படுத்தினால் கூட அதை வந்து பொருட்படுத்தாமல் அவங்களையே உங்களோட உயிராக நினைப்பீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ். அதனால் வந்துட்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்திலே சிறந்த ஒளியை காட்ட நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை.